சார் மிஸ் ஐ சுனாமி பிரேம்ஜி நானதுல நான் வெளில வரதே இல்ல. ஆஹா நீயோ போய் தங்கம், என் புள்ள உன் மேல உசிரியே வச்சிருக்கான்னு உனக்கு தெரியாதாம்மா? ஏதோ கேப்பார் பேச்ச கேட்டு முட்டாள்தனமா உன்கிட்ட நடந்துகிட்டான். இத்தோட அவனை போனா போதுன்னு மன்னிச்சு விட்டுடுமா? மன்னிச்சு விட்டுறணுமா? நடந்ததெல்லாம் என் மனசுக்குள்ள திரும்ப திரும்ப ரிவர்ட் ஆகி என் மனச ரம்பத்தை போட்டு அறுக்கிற மாதிரி அறுத்துக்கிட்டு இருக்கு. அந்த வலியும் வேதனையும் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களை நான் மன்னிச்சு விடணுமா? சொல்லுங்க. மேடம், யானைக்கும் அடி சறுக்கும்னு சொல்ற மாதிரி நான் புத்தி தடுமாறி போயிட்டாங்க. அதனாலதான் அந்த நாசமா போற அந்த புடவைக்காரி அண்ணத்தோட பேச்சையும் அந்த கார்த்தியோட பேச்சையும் கேட்டு நான் உங்ககிட்ட கோவப்பட்டேங்க. நாசமா போறவங்களா? அவங்க தானே உங்க வாழ்க்கையவே பலமாக்க வந்த தேவ தூதர்கள். எங்க உங்களுக்கு நல்லது பண்றதுக்காகவே பிறந்தவங்களாச்சு அவங்க. அவங்கள பத்தி இப்படியெல்லாம் பேசலாமா நீங்க? ஐயோ, தப்பு தப்பு, ரொம்ப தப்பு. வேணாங்க, நீங்க இந்த மாதிரி எல்லாம் வார்த்தையால என்ன கொல்லாதீங்க. வார்த்தையால கொல்றது நான் இல்ல, நீங்க தான். நீங்க பேசின ஒவ்வொரு வார்த்தையும் என் மனசுல அம்பா குத்தி புண்ணாகி ரத்தம் கொட்டிட்டு இருக்கு. நான் உங்களை தானே நம்பி வந்தேன். எவ்வளவோ கஷ்டம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் நீங்க என் கூட இருப்பீங்கன்னு தானே உங்களை நம்பி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா என்ன இருந்தாலும் நீங்க எல்லாரும் ஒண்ணு, ஒரே குடும்பம்னு காட்டிட்டீங்கல்ல. திட்டம் போட்டு என்னை கழுத்து அறுத்து விட்டுட்டீங்கல்ல. ஐயோ இல்ல தங்கம், சரவண உன் கழுத்து அறுக்கலம்மா. அவனே கழுத்து அறுபட்டு போய் தான் நின்னுட்டு இருக்காம்மா. இவனை பத்தி நான் சொல்லிதான் நீ தெரிஞ்சுக்கணுமா? சரவண ஒரு அப்பாவி, சூதுவாது தெரியாதவன். மனசுல படுறத பட்டுன்னு பேசிடுவான். இதத்தான் அந்த புடவைக்காரி பயன்படுத்திக்கிட்டா. சரவண மேல எந்த தப்பும் இல்ல தங்கம், அது உனக்கு நல்லா தெரியும். அப்படி இருந்து நீ அவனை தண்டிக்கலாமாமா? நடந்ததெல்லாம் மறந்துட்டு நீ வீட்டுக்கு வாமா. இல்ல ஆண்டி, அது நடக்காது. ஐயோ தங்கம், இப்படி சொல்றியேம்மா, எங்களுக்கு மன்னிப்பே கிடையாதா? சம்மந்தியம்மா, நீங்களாவது தங்கத்துக்கிட்ட சொல்லுங்க சம்மந்தியம்மா. ரம்யா, மாப்பிள்ளை ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டாரு, அதுக்காக இப்ப மனசார வருத்தப்படுறாரு. அவரை நீ மன்னிச்சிடு ரம்யா. இல்லம்மா, இல்ல, உனக்கு தெரியாது. இப்படி யார் யாரோ சொல்ற பேச்ச கேட்டு தப்பா முடிவெடுக்கிறவர் கூட என்னால எப்படி வாழ முடியும்? நேத்து சண்டை போட்டாரு, இன்னைக்கு வந்து சமாதானம் பேசுறாரு, நாளைக்கு மறுபடியும் சண்டை போட மாட்டாருன்னு என்ன நிச்சயமா? சொல்லுமா. மேடம், இனிமேல் நான் உங்ககிட்ட சண்டையே போட மாட்டேங்க. சண்டை போறது என்னங்க? இனிமேல் உங்க முன்னாடி நான் குரல் வசி கூட பேச மாட்டேங்க. என்ன நம்புங்க, தயவு செஞ்சு நம்புங்க. நம்பி நம்பி ஏமாந்தவன் நான் தான். உங்க வீட்லயே இருக்கிற ஒருத்தன் என்ன ஏமாத்தனா, அவன் முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணுங்கிற வைராக்கியத்தோட தான் எனக்கு எந்த விதத்திலையும் பொருத்தம் இல்லாத, எந்த ஒரு தகுதியும் இல்லாத உங்களை நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். ஆனா நீங்களே என்ன சந்தேகப்பட்டுட்டீங்களே, இதுக்கப்புறம் என்ன இருக்கு? ஏங்க, அதான் நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன்லங்க. ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேங்க. ஏங்க, நான் பண்ணதுக்கு மன்னிப்பே கிடையாதுன்னு வச்சிங்களேன். இந்த ஒரு தடவைங்க, ஒரு தடவை என்ன மன்னிச்சிருங்களேன். ஏங்க, உங்க மேல எந்த தப்பும் இல்லை, நான் புரிஞ்சுக்கிட்டேங்க. நீங்க எந்த தப்பும் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இனிமேல் உங்களை சந்தேகப்படவே மாட்டேங்க நானு. ஏங்க, சந்தேகப்படவே மாட்டேங்க. சந்தேகங்கிறது
ரொம்ப பெரிய நோய். அது ஒரு தடவை வந்துருச்சுன்னா போகவே போகாது. அப்பப்ப அது வந்துகிட்டே தான் இருக்கும். இனிமே அடிக்கடி நீங்க என்ன சந்தேகப்படதான் செய்வீங்க. சந்தேகம் வந்துருச்சுன்னா சந்தோஷம் இல்லாம போயிடும். சந்தோஷம் இல்லாம நாம எதுக்காக சேர்ந்து வாழணும்? மேடம், நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். இனிமே நான் உங்க கூட சேர்ந்து வாழ்றதா இல்ல. எனக்கு நீங்க டைவர்ஸ் தர போறேன்னு சொன்னீங்கல்ல, நீங்க யார் எனக்கு டைவர்ஸ் கொடுக்கறதுக்கு? அத நானே உங்களுக்கு தரேன். ஏங்க என்னங்க இப்படிலாம் சொல்றீங்க? வேணாங்க, நான் சொல்றதை கேளுங்க ஒரு நிமிஷம். ஏங்க, உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேங்க, அந்த மாதிரிலாம் ஏதோ முடிவு பண்றாதீங்க. தங்கம், என்ன இருந்தாலும் உனக்கு தாலி கட்டின புருஷம்மா. ஒரு தடவை இவனை நீ மன்னிக்க கூடாதா? தாலிக்கு எப்ப மதிப்பும் மரியாதையும் வரும்னு தெரியுமா? அந்த தாலிய கட்டினவன் அதுக்கு உண்டான முறையோட நல்லபடியா நடந்துகிட்டாதான் வரும். அத விட்டுட்டு தாலிய கட்டிட்டு அவரே சந்தேகப்பட்டா அந்த தாலி வெறும் கயிறுதான். அந்த கயித்தை சும்மா சுமந்துட்டு இருக்கிறதுக்கு நான் தயாரா இல்ல. ஏங்க என்னடா? என்ன இவ விட்டா ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்காளே, இது சரியில்லையே. ஏய் புளிமுட்டை, என்ன என்னாச்சு? ஏன் இங்க உட்காந்துட்டு இருக்க? தலை ரொம்ப வலிக்குதுங்க சின்னதா. ஐயோ, சரி மாத்திரை ஏதாவது போட்டியா? இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். இல்ல இல்ல இல்ல, வேணாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். அண்ணி, என்ன பசிக்குதா நீ? டிஃபன் ரெடியா இருக்கா? இல்ல சுடரு, காலையில இருந்து எனக்கு தலைவலி தாங்க முடியல, அதனால நான் இன்னைக்கு சமைக்கல. மணி நீ சமைச்சிருக்காங்க, இன்னைக்கு ஒரு நாள் அதை சாப்பிடுங்க. மணி அக்காவா? ஐயோ, எது நம்ம மணியா சமைச்சது? ஆமா. ஐயோ, எனக்கு வேணாம்ப்பா, நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, நம்ம மணியை நீ சமைச்சது தானே. நம்ம மணி அண்ணி நீ தான் சொல்ற, அவங்க இப்ப அப்படிலாம் நடந்துக்கிறது இல்ல. இதுல அவங்க சமைக்கிறது வர சாப்பிடணுமா? ஆமா நீ சின்னன்னு சொல்றது கரெக்ட் தான். என்ன கரெக்ட்? நீ சும்மா இரு. ரெண்டு பேரும் அப்படியெல்லாம் பேசக்கூடாது. மணி அண்ணி ரொம்ப நல்லவங்க, அவங்களுக்கு நம்ம மேல ஏதோ வருத்தம், அந்த வருத்தத்துக்கு பதிலா நம்ம விருப்ப காட்டக்கூடாது. அப்புறம் எதுவுமே சரியா இருக்காது. நீங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு ஒரு வேளை மட்டும் மணி அண்ணி சமைச்சதை சாப்பிடுங்க. ஐயையோ! என்ன அண்ணா, என்ன சொல்ற? மணி சமைச்ச சாப்பாட சாப்பிடணுமா? ஏன் இன்னைக்கு நீ சமைக்கலையா? கேளுங்க. இல்லண்ணே, எனக்கு தலைவலி. ஐயோ, உனக்கு சமைக்கிற நேரத்துல தலைவலி வரணும்? இன்னைக்குன்னு பார்த்து சமைக்காம இருந்துட்டியே, என் பொண்டாட்டி சமையல சாப்பிட்டு